யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாராம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், பைபிளில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு சொன்னால், தானியலோட புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அங்கே 3 வாலிபர்களை நம்ம பார்க்க முடியும். 3 யங் மேன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்றவங்க. இவங்க கடவுள் மேலே ரொம்ப விசுவாசமாக அவரை பணிந்துட்டு வரவங்க. அந்த ஊரை அரசாண்ட அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பொன் சிலையை செஞ்சு அந்த ஊரில் நிறுத்தி மக்கள் எல்லாரையும் இந்த சிலையை நீங்கள் வணங்கணும், பணிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்போது இந்த 3 பேர் மட்டும் அந்த சிலையை வணங்கவும் இல்லை, பணிந்து கொள்ளவும் இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்கள ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜாவே இந்த 3 பேர் மட்டும் நீங்கள் வச்ச சிலையை வணங்கலை, உங்கள் ஆணையை மதிக்கலைன்னு உங்கள் 3 பேரை கூப்பிட்டு வராங்க. ராஜா கேட்குறாரு, வணங்குங்க. இல்லை, நாங்கள் எங்கள் கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோன்றது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்கலைனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இப்போ ராஜா உடனே அவங்கள அக்கினி சூளையில் உங்களை நெருப்பில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்றாரு. இவங்க இதெல்லாம் பேசினோடனே அந்த நெருப்பை 7 மடங்கு சூடாக்குங்கன்ட்டு ராஜா ஆணையிடுறாரு. 7 மடங்கு சூடாக்குன அந்த அக்கினி சூளையிலே இவங்க 3 பேர் தூக்கி போட்டுறாங்க. 3 பேரை தூக்கி போட்டோடனே வெளியே இருந்து எல்லாம் பார்க்குறாங்க. ராஜா கேட்குறாரு, 3 பேர் தானே போட்டோம், என்ன உள்ள 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கடவுள் அவங்களோட கூட இருந்து அவங்கள வழி நடத்தி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கருகாம கூட அவங்கள பத்திரமாக அவங்கள தப்பு வித்து வெளியே கொண்டு வந்தார். அதே தானியேலில் வேற ஒரு ராஜா வந்தார். அப்போது அவர் அநேக அதிகாரிகளை அவரோட தேசத்துக்கு வச்சார். அவங்க அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக தானியேலை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போது கூட இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு, அது எப்படி அவர் தானியேலை இன்னும் உயர்த்துவார், இந்த தானியேலை எப்படியாவது நம்ம கார்னர் பண்ணுவோம், எப்படியாவது கேட்ச் பண்ணணும்னு சொல்லி பல கோணங்களில் யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க கடவுளை வணங்குறதுல பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போய், ராஜாவே நாங்களே என்ன பேசுகிறோன்னு சொன்னால், இந்த மக்கள் உங்களை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரையும் வணங்கக்கூடாது, உங்ககிட்ட மட்டும் தான் வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கணும்னு சொல்லி ராஜா கையெழுத்து போட்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தானியேலுக்கு தெரிஞ்சோம். அவர் வழக்கம் போல எருசலேமுக்கு முன்பாக பலகணிகளை திறந்து 3 வேளை கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இதை காரணமாக வச்சு தானியேலை பிடிச்சிட்டு வந்து சிங்க கபியில் போடுறாங்க. சதி செஞ்சு தானியேலை சிங்க கபியில் போடுறாங்க. அப்போது அடுத்த நாள் நைட்டு போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜா தானியேலை கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வித்தாரான்னு. உடனே தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, கடவுள் என்னை தப்பு வித்தார். ஆண்டவர் சிங்க கபியில போட்ட தானியேலை தப்பு வித்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பிரச்சனை